Hello friends, இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா A to Z ஏர்னிங் டெக் சேனல். இந்த சேனலில் இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஆப் ஒன்லி. பிகாஸ் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப் தான். என்ன எப்படி வீட்டில் இருந்து அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறது, எப்படி கேஷ் வித்ட்ரால் பண்ணுறது, அந்த அமௌண்ட் வச்சு எதுக்காக யூஸ் பண்ணலாம், அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஃப்ரீ ஃபயரில் எப்படி கேரக்டர் வாங்கலாம், கேரக்டர் வந்து வாங்கி எப்படி வாங்குறது, அமௌண்ட் எங்கேருந்து எடுத்து வாங்குறது, ஆப் மூலிமா எப்படி அமௌண்ட் எடுக்கிறது நிறைய பேர் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வரும் அந்த சேனலில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. பிகாஸ் ஆஃப் உங்களோட நான் போகிற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் பே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கூகுள் பேவில் போயாச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் எந்த பேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பார்க்குறேன், சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இப்போ நான் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்தியன் பேங்க் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இது வெரிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் எப்படின்னா உங்கள் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுது. அதனால இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பேருக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பேங்க்கை சூஸ் பண்ணுறோம். பேங்க்கை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேங்க் மேலே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ அமௌண்ட்டை போய் பார்க்கலாம். அமௌண்ட் எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு செக் பேலன்ஸ் கொடுத்துருங்க. உங்களோட யூபிஐ பின் கொடுங்க. இப்போ உங்களோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி அமௌண்ட் நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்களோட காண்டாக்டில் ஒரு நேம் யாருக்காக அனுப்ப போகிறீங்க அவங்க நேம் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறேன் அதை டைப் பண்ணுறேங்க. நான் 100 rupees அனுப்புகிறேன். 100 rupees டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்கள் யூபிஐ ஐடி கொடுங்க. பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. மேலே இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் மூலயமா வந்து உங்கள் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து அமௌண்ட் அவங்களுக்கு 100 rupees அனுப்புனது அவங்களுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அனுப்புன வெரிஃபை பண்ணுறதுக்கு அது உள்ளே போய் பாருங்கள். நான் 100 rupees அனுப்புனா மேலே வந்து ஷோ ஆகிடுச்சு. இப்போ நான் பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு போகல. ஆனால் அமௌண்ட்டு மட்டும் பேங்க்கில் எடுத்துட்டாங்க. அதை நான் திரும்பி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அந்த இது ஆல் ட்ரான்சாக்ஷனில் வந்து பிஎஸ்என்எல் ப்ரீபெய்டு உள்ளே போங்க. உள்ளே போய் எக்ஸ்போர்ட் ரெசிப்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 days ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அமௌண்ட் வந்து திருப்பி ரீஃபண்ட் ஆகிடும். ரிவார்ட்ஸ் அவங்க கொடுக்குற ரிவார்ட்ஸ் இதில் தான் ஆட் ஆகும். இது இந்த கூகுள் பேயில் கொடுக்குற ரிவார்ட்ஸ் அதிலே அந்த ஆல் ட்ரான்சாக்ஷன் அதிலே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். மொபைல் ரீசார்ஜ் உங்களோட எந்த பிளான் யூஸ் பண்ணுறேன், எது ஐடியாவா, வோடஃபோனா, ஏர்டெல்லா, எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிளான் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் எந்த பிளான் நீங்கள் உங்களுக்கு எந்த பிளான் போட போகிறீங்களோ அந்த பிளானை நீங்கள் கொடுங்க. உங்கள் நம்பருக்கு டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகேவா உங்கள் பிளான் கீழே ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த பிளான்லாம் இருக்குதுன்னு. இதில் வந்து இப்போ நெட்டு, ஸ்பெஷல் ரீசார்ஜ், ரோமிங், டாப்அப்பு, அதர்ஸ், இப்போ இதில் வந்து என்ன பிளான் உங்களுக்கு போட போகிறீங்களோ ஓகே நீங்கள் இது உள்ளே போய் கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பில் பேமெண்ட் எப்படி பண்ணுறது, எலக்ட்ரிக் பில் பேமெண்ட்டு, லேண்ட்லைனு, கேஸு, வாட்டரு, இன்சூரன்ஸ் எப்படி, ப்ராட்பேண்டு எப்படி அதில் டாப்அப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பேங்க்குக்கு எப்படி அமௌண்ட்டு அனுப்புறது அப்படின்னு பார்க்குறோம். பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ அவங்க நம்பர், இப்போ இது வந்து நம்பர் மூலயமா கூகுள் பே அனுப்புறது. இப்போ அவங்க கூகுள் பே நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணப்போ நான் நம்பர் தப்பாக போட்டுட்டேன். ரீஎரேஸ் பண்ணிட்டு என் நம்பர் கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பர் வெரிஃபை பண்ணுறேன். அவங்க நேம் காட்டுச்சு. அவங்க நேம் இது உள்ளே போனால் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அனுப்ப போகிறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ரொசஸிங் ஆகுது. இப்போ யூபிஐ ஐடி கேட்கும். எப்போ நீங்கள் அனுப்பினாலும் யூபிஐ ஐடி கேட்கும். உங்களோட யூபிஐ ஐடி கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஓகே இப்போ நான் அனுப்ப வேண்டிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. மேலே வந்து மெசேஜும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐ ஐடி நம்ம ஸ்கேன் பண்ணுறது. இப்போ ஒரு யூபிஐ ஐடி அவங்க கடையில் ஏதாவது யூபிஐ ஐடி ஸ்கேன் பண்ணுறோன்னா அந்த கடையில் இருக்கிற யூபிஐ ஐடியை போட்டு
நீங்கள் அதில் அமௌண்ட் அனுப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபாக எப்படி செல்ஃப் அனுப்பலாம். இப்போ வந்து என் பேங்க்குக்கு நானே அமௌண்ட் அனுப்புறதுக்கும் பார்த்தாச்சு. இப்போ எதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.